Nifty 50 and Sensex அதுக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துட்டு நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி இருக்கோ Nifty 50 and Sensex அதுக்கான அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் இருந்தது. கேப் டவுன் ஓப்பனிங் நல்லாவே ஒரு கேப் டவுன் ஆச்சு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி 25,840 என்னுடைய டார்கெட்டு, அது கண்டிப்பாக வரும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் 25,890 வரையும் தான் வந்தது. மார்க்கெட் அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல்லாம் ஆகலை. மார்க்கெட் ஸ்டில் இன்னும் பியரில் தான் இருக்குது. பியர் ட்ரெண்டுக்குள்ளே அந்த 26,000 அவன் கீழே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கான். ஸோ மார்க்கெட் ஃபர்தராக கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. என்ன ஒன்றுனா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா இந்த பெரிய கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதை போன வாரத்துலேருந்தே உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பெரிய கேண்டில் அவன் கண்டிப்பாக அதோட பாட்டம் வருவான் அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு 25,910 வரையும் வந்திருக்கான். சாரி, 25,891 வரையும் வந்திருக்கான். நம்மளோட ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 சப்போர்ட்டை தான் அவன் 10 மணில இருந்து மார்க்கெட்டு 2 மணி வரையும் ஒரே ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். அந்த 50 பாயிண்ட்டுக்கு தான் நிஃப்டி 50 ஆடிச்சு. பெரிய லெவலில் ஏறவும் இல்லை, பெரிய லெவலில் இறங்கவும் இல்லை. அந்த 25,910 கீழே தொடுவான், மேலே போவான், மறுபடியும் கீழே தொடுவான், மேலே போவான், கீழே தொடுவான், மேலே போவான். இதே தான் இருந்தது. இங்கே பாருங்க, 10 மணிலேருந்து 2:15 வரையும் ஒரே சைட்வே தான். இன்னைக்கு ஆப்ஷன் செல்லர்லாம் செமையாக ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்கன்னு தான் தோணுது. இன்னைக்கு நான் இங்கே ஒரே ஒரு ட்ரேட் எடுத்தேன். இந்த இடத்துல எடுத்தேன், இந்த 10:30 மணிக்கு. ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் எடுத்தேன். பட்டு ப்ராஃபிட் அதே தான் எனக்கு திடீர்னு ஒரு ஃபியர் ஆயிடுச்சு. ஒரு 300 ரூபாயிலே க்ளோஸ் பண்ணிட்டேன். மார்க்கெட் ஃபர்தராக இறங்குமோன்னு. ஆனால் அதுக்கப்புறம் ஃபர்தராக இறங்க தான் செஞ்சுருக்கான். அது எனக்கு திடீர்னு தோணிடுச்சு, 300 ரூபாயிலே க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் இங்கே எடுத்தேன். இந்த 10:30 மணிக்கு வந்த கேண்டிலில் தான் எடுத்தேன். எடுத்துட்டு வெயிட் பண்ணேன். அது இது வரையும் போச்சு, மறுபடியும் கீழே வந்தது, மேலே போச்சு. சரி, மினிமம் ப்ராஃபிட்லேயே இன்றைக்கி நான் வெளியே வந்துட்டேன். இன்றைக்கி சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை இன்றைக்கி நான் ட்ரேட் ஆனது. பட் ப்ராஃபிட்டில் தான் வெளியே இருந்தேன். 750 ரூபா ப்ராஃபிட்டு. 2 ட்ரேட் தான் பண்ணேன். ஏன்னா மார்க்கெட்டு இந்த மாதிரி ஒரு ரேஞ்சு பவுண்டாக இருக்கும், ஒரு சைடு வேலையே போகும்னு தெரியல. இந்த இடத்த தொட்டுட்டு ஸ்பீடாக இந்த 840 வரையும் வரும் தான் நினச்சேன். அவன் என்னடானா 25,891 நின்றுட்டு மேலே போயிடுச்சு. மேலே போனான்னு ஸ்ட்ராங்காவது போனான்னா அதுவும் போயிட்டு இறங்கி போயிட்டு இதே தான் இருந்தது. ரொம்ப போரிங்காக இருந்தது 10லேருந்து 2:15 வரையும். அதுக்கப்புறம் தான் ஒரு 2:30 மணிக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்தது. அந்த 26,000 தாண்டியும் போச்சு, 26,006 வரையும் போயிருக்கு. அங்கேருந்து மறுபடியும் அது கீழே பரவாயில்ல, ஒரு 150 பாயிண்ட் டவுன்ல இருந்து ஒரு 100 பாயிண்ட்டை ரெக்கவரி பண்ணியிருக்கு நிஃப்டி 50. அதுவே பெரிய விஷயம்தான். இப்போ நீங்கள் 26,000க்கு மேலேயே க்ளோஸ் ஆகும்னு நினச்சேன். ஆனால் 25,986 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஒரு 46 பாயிண்ட்டு மைனஸில் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி நிஃப்டி 50 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தாங்க முடிஞ்சுது. பாருங்கள், இந்த டாப்பில் ஒரு இது 25,980 ஒரு சப்போர்ட் சொன்னேன்னா, அப்புறம் 25,910 ஒரு சப்போர்ட் சொன்னேன்னா, இந்த 70 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இன்றைக்கி நிஃப்டி 50 ட்ரேட் ஆச்சு. என்ன ஒன்று, காலையில் அந்த 9:15 வந்து அந்த 26,063 வரையும் போயிட்டு அங்கேருந்து இறங்கிச்சு பார்த்தீங்களா. அதில் ஒரு 63 பாயிண்ட்டு, இதில் ஒரு 70 பாயிண்ட்டு. ஸோ 145 பாயிண்ட்டு இறங்கிட்டு ஒரு 100 பாயிண்ட்டு ரெக்கவரி பண்ணி முடிஞ்சிருக்கு. இதுதான் நிஃப்டி 50ல இன்னைக்கு த்ரூஅவுட் டேல நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இதில் 2 ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கொடுத்தது. இங்கே ஒன்று எடுத்தேன், அது எனக்கு ஃபியர் ஆனதுனால 300 ரூபாயிலே க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்னொரு ட்ரேடு சென்செக்ஸில் பண்ணேன். இதுதான் நிஃப்டி 50க்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. சென்செக்ஸ் வந்தால் சென்செக்ஸில் அவன் நம்ம சொன்ன அந்த ரேஞ்சு தான் வந்திருக்கான். இந்த ரேஞ்சில் இங்கேயே நான் எடுத்தேன். இங்கே ஒரு இது எடுத்தேன், தொட்டவனையும் எடுத்துட்டேன்.
சென்செக்ஸில் சப்போர்ட்டை தொட்டுட்ட உடனே அது மேலே போச்சு. மேலே போன உடனே இருக்கிற அந்த ப்ராஃபிட்டில் புக் பண்ணிட்டேன். அதுதான் இதில் அது ஒரு 300, இதில் ஒரு 750 500 தான் ப்ராஃபிட் பண்ணேன். ஏன்னா மார்க்கெட்டில் இதுலேயும் இந்த மாதிரி ஆகும்னு தெரிஞ்சு தான் நான் முன்னாடியே செல் பண்ணிட்டேன். என்னவோ தெரியல. இது எத்தனை மணிக்கு வந்துருக்கு? 10 மணிக்கு வந்துருக்கு. 10 மணிக்கு தொட்டால் அங்கேயே எடுத்தேன், மேலே போச்சு. 500 வரையும் தான் இருந்தது. சரி, எனக்கு என்னவோ ஒரு மாதிரி ஃபியர்ஃபுல்லாகவே இருந்தது, க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு 750 தான் ப்ராஃபிட். அது 2 ப்ரோக்கரேஜ் மைனஸ் பண்ணாத ஒரு 500 இருக்கும். இவ்வளோதான் இன்னைக்கு. இவன் இன்னைக்கு நம்ம சப்போர்ட்டை தான் தொட்டான். இவன் இன்னைக்கு நம்ம ரெசிஸ்டண்ட்டை மேலே போயிட்டு ரெசிஸ்டண்ட்டை அதிபயங்கரமாக உடைச்சிட்டு கீழே வந்து அடுத்த சப்போர்ட்டை தொட்டுட்டு அவனும் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் ஆடிட்டு இருந்தான். 84,750, 85,008 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இவனும் 10 மணில இருந்து 9 இருந்து 2:30 மணி வரையும் இதே ரேஞ்சுக்குள்ளே தான் சென்செக்ஸும் இருந்தது. ஸோ இன்னைக்கு இந்த சப்போர்ட்டை எடுத்திருந்தா கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி நிஃப்டி 50லையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. ரெசிஸ்டண்ட்டு நான் சொன்ன மாதிரி அவன் ரெசிஸ்டண்ட்லாம் போக மாட்டான் அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி போகவே இல்லை. இந்த சப்போர்ட்டுக்குள்ளேயே இன்னைக்கு புதன்கிழமையை முடிச்சிட்டாங்க. இதுதான் இன்னைக்கான சென்செக்ஸ்க்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு கிளாஸ் செக் பண்ணிடலாம். வேர்ல்டு மார்க்கெட்டில் நேற்று டவ் ஃபியூச்சர் 185 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு, S&P 16 பாயிண்ட்டு, நாஸ்டாக் 137 பாயிண்ட்டு. இப்போ நடக்கிற FTSE முடிஞ்சிச்சு 18 பாயிண்ட் மைனஸு. CSE இப்போ ட்ரேட் ஆகுது 3 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகுது. டாக்ஸ் 51 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. நிக்கி 561.23 பாயிண்ட்டு, 1.25%. ஆங்ஸங் டவுனில் முடிஞ்சிருக்கு, ஷாங்காய் டவுனில் முடிஞ்சிருக்கு. NSE நிஃப்டி 46 பாயிண்ட்டு, STI 17 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. காஸ்பி 41 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. US டாலர் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டு பழைய மாதிரி காலையில் 4,225 வரையும் இருந்தால் இப்போ கொஞ்சம் லிட்டில் பிட்டு ஒரு 11 பாயிண்ட் டாலரில் ஏறி இருக்கு. சில்வர் டவுனில் தான் இருக்குது. ஸோ யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் ப்ளஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 105 மணி இப்போ 5:15 ஆகுது. நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னா அவன் 45 பாயிண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை யூஎஸ் மார்க்கெட். சரி, அவங்களோட மார்க்கெட் எப்படி தான் இருக்குது அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். அவங்க மார்க்கெட் டவ் ஜோன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ட்டு நான் ஆல்ரெடி சொன்னது தான். 47,778. அதை அவன் உடச்சி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்தால் தான் ஃபர்தராக மேலே போகும். இல்லைனா இந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்டு கீழே இறங்கிட்டு தான் இருக்கும். இப்போ இந்த கேண்டில்ஸ் பேட்டர்ன் நமக்கு பார்த்தா RSIயில் 56 இருக்குது. மார்க்கெட் ஃபர்தராக இன்னும் ஒரு 300 பாயிண்ட் மேலே போகும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. டவ் ஜோன்ஸு மேலே தான் க்ளோஸ் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. அப்புறம் நாஸ்டாக் கம்போசிட், அதுக்கு இங்கே இருக்குது ஒரு 23,727 தான் ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. இவன் அது வரையும் போவான் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆமாம், இது வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 23,712. ஸோ இன்னைக்கு டவ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ப்ளஸில் தான் முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஷார்ட்லேயும் கேண்டில் ஸ்டிக்ஸ்லேயும் அப்படி தான் இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு நமக்கு ஒரு கேப் அப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஷூராக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நாளைக்கு நம்ம சென்செக்ஸ்கோட வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ வீக்லி எக்ஸ்பைரியில் நாளைக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைச்சா நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இந்த 85,526. இந்த அது இல்லை, இது மைல்டாக ஒரு சின்ன ரெசிஸ்டன்ட் இங்கே இருக்குது. இங்கே இருக்குது 85,335. 85,335, அதுக்கப்புறம் 85,600, அதுக்கப்புறம்
85,810 இந்த 3 தான் நாளைக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு 85,335, அப்புறம் 85,600, அதுக்கப்புறம் 85,810. இந்த 3 நாளைக்கு சென்செக்ஸ்க்கு வீக்லி எக்ஸ்பைரிக்கு இன்ட்ராடே லெவல்ஸாக இருக்கும். ஒருவேளை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்குதுன்னா இன்னைக்கு வந்தால் பார்த்தீங்களா இந்த சப்போர்ட்டு 84,749 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் இருக்கிறது 84,502, அதுக்கப்புறம் இருக்கிறது நான் சொன்ன மாதிரி அந்த புல்லிஷ் கேண்டிலுக்கு பாதி வந்தான், இதில் பாதி வருவான். இவன் இன்னும் அந்த பாதிக்கெல்லாம் வரவே இல்லைங்க. சென்செக்ஸு இங்கே வருவான். எங்கே இருக்குது? 84,269 இருக்குது. இந்த 3 தான் இந்த லெவல்ஸில் பழைய லெவல்ஸு. இதை நான் டீல் பண்ணிடுறேன். ஓகேவா? இதுதான் வேண்டாம். இதுதான் சப்போர்ட். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இந்த இதுதான் 84,749, அப்புறம் 84,502, அப்புறம் 84,269. இந்த 3 லெவல் நாளைக்கு வீக்லி சப்போர்ட்டாக, வீக்லி எக்ஸ்பைரி அந்த சென்செக்ஸுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது நிஃப்டி 50. நிஃப்டி 50ல் ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைச்சா நாளைக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இந்த 2063 தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. இந்த 26,063 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டண்ட்டு 26,168 தான். ஏன்னா அங்கேருந்து 100 பாயிண்ட்டு வித்தியாசம் இருக்குது. 100 பாயிண்ட் எல்லாம் அசால்ட்டாக போயிடும். இதை கட் பண்ணிட்டானா 26,063 கட் பண்ணிட்டானா அங்கேருந்து 26,168 அசால்ட்டாக போயிடும். அதிகம் கட் பண்ணி போச்சுன்னா 26,246. ஆனால் இந்த லெவல் வேணும்னா போகலாம் 26,063 நாளைக்கு. ஆனால் அதை தாண்டி போகிறதுன்றது கொஞ்சம் கடினமான காரியம். ஏன்னா எஃப்ஐஎஸ் ஸ்ட்ராங்காக செல்லிங்லேயே இருக்கிறாங்க. ஒருவேளை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் சென்செக்ஸில் வருது அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இன்றைக்கி வந்தால் பார்த்தீங்களா எத்தனை வாட்டிங்க டச் பண்ணாங்க. 10 மணிலேருந்து 2:15 வரையும் அங்கேயே தாங்க இருந்தான். அந்த 25,910லேயே. அதுதான் நான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். அது பாருங்க எத்தனை வாட்டி. அதுதான் நாளைக்கும் மறுபடியும் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 25,840. எனக்கு இது வந்திருந்தால் ஒரு திருப்தியாக இருந்திருக்கும். ஆனால் வரவே இல்லை. அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு இதுதான் 25,759. இந்த 3 லெவல்ஸ் நாளைக்கு நிஃப்டி 50க்கு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த லைன் இப்போ இருக்குது பார்த்தீங்களா 26,000. இந்த 26,000ன்றது இப்போ ஒரு சைக்காலஜி நம்பரு. அது வீக்கான ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்குது, ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்குது. ரொம்ப வீக்கு. ஏன்னா எத்தனை வாட்டி அதை கட் பண்ணுறான் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், இந்த 27,000 லைனாக கட் பண்ணி தான் க்ளோஸ் ஆகுது. ஸோ சப்போர்ட்லேயும் அது நல்ல ஸ்ட்ராங் கிடையாது, ரெசிஸ்டன்ட்லேயும் நல்ல ஸ்ட்ராங் கிடையாது. 26,000. அப்போது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இந்த 26,063 தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நான் சொல்கிற மாதிரி எப்பவுமே இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கிளாஸாக ப்ராஃபிட் கிடைக்கும். இன்றைக்கி மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டாகவே இருந்தது, சைட்வேலேயே இருந்தான். அதனால் பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியாது. ஸ்கேல்பர்ஸ் வேணும்னா பெரிய லெவலில் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு 5-6 பாயிண்ட்டுக்கு தான் ஆடுவாங்க, குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு 5-6 பாயிண்ட் வந்தாவே, ஒரு 1000 ஷேர் வாங்கியிருந்தாவே 1 பாயிண்ட் வந்தாவே 1000, 10 பாயிண்ட் வந்தால் 10,000. அப்போ ஸ்கேல்பர்ஸ்க்கு ஆப்ஷன் செல்லருங்களுக்கு தான் இன்றைக்கி மார்க்கெட் நல்லா இருந்திருக்கும். பாருங்களேன், ஒரே சைடு வேலாம் 10 மணிலேருந்து 2:15 வரையும். ஸோ போரிங் தான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு திடீர்னு ஏதோ ஒரு ரோசப்பட்டு மேலே போனான். ஆனால் அந்த 26,000க்கு மேலே க்ளோஸ் பண்ண முடியல அவனால். ஸோ இன்றைக்கி நடந்தது இதுதான். நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் லெவலும் நான் சொல்லிட்டேன். இந்த போரிங்கான மார்க்கெட்லேயும் நீங்கள் யாராவது ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்னாப்ஷாட் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் இன்றைக்கி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாட்டிஸ்ஃபைடே இல்லை இன்றைக்கி ட்ரேட் பண்ணதில்.
ஏன்னா ஒரு ஒரு பெரிய லெவலில் ஏற்ற இறக்கமே வரவே இல்லை. அது ஸ்டார்டிங்கில் இந்த 9.15லேருந்து 9:45 வரையும் வந்தான் பார்த்தீங்களா, ஒரு டவுன் ட்ரெண்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு அப்படியே இந்த பட்டாசு நனைஞ்சு போய் வெடிக்காமல் புஷ்ஷுன்னு ஸ்பார்க்கிங் மட்டும் வருமே, அது மாதிரி தான் இருந்தது. பழையபடி 2:30 மணிக்கு 2:45 மறுபடியும் ஒரு ஸ்பார்க் வந்தது மேலே. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மார்க்கெட்டை சுற்றி சுற்றி முடிச்சிட்டாங்க. நாளைக்கு சென்செக்ஸ் வேறு எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் ஸ்டில் இன்னும் கீழே தாங்க இறங்குற மாதிரி தான் தோணுது. ஆனால் ஆர்எஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஒன் டேல பார்த்தீங்கன்னா 56 இருக்குது சென்செக்ஸு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 54 இருக்குது. ஸோ மார்க்கெட் ஸ்டில் இன்னும் ஒரு அந்த புல் ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் மார்க்கெட்டோட டைமென்ஷன்லாம் பார்த்தா எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. பாருங்கள், கண்டினியூஸாக 5மே பியர் தான். இந்த ஸ்பின்னிங் டாப் எதை சொல்லுது? அதாவது நியூட்ரலாக இருக்குது, மேலேயும் போகலாம் கீழேயும் வரலாம். பட் என்னுடைய தாட்ஸ் என்ன இருக்குன்னா, மார்க்கெட் ஃபர்தராக இன்னும் கீழே இறங்கணும் தான் தோணும். நான் சொன்ன மாதிரி அந்த 25,840 வரையும் வருவான்னு தான் தோணுது. நாளைக்கு தெரிஞ்சிடும் நிஃப்டி 50யோட கதை. அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.